இஸ்ரேல் இழைத்த மாபெரும் தவறு. உலக நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக பொங்கி எழுந்தன. அமெரிக்க அதிபர் இஸ்ரேலிய பிரதமருடன் சீற்றமான பேச்சு. இஸ்ரேலினுடைய படைத்துறை அமைச்சர் இத்தாமர் பென்-கிவிர் வெளியிட்ட காணொளி சர்வதேச நாடுகளை தலைகுனிய வைத்திருக்கின்றது. முதல் தடவையாக இஸ்ரேலிய பிரதமருக்கும் பாதுகாப்பு அமைச்சருக்கும் இடையே கருத்து முரண்பாடு வெடித்திருக்கின்றது. இஸ்ரேலிய பிரதமரனுடைய ஆட்சி நூலில் ஆடிக்கொண்டிருக்கின்றது. எல்லா குற்றங்களையும் அமெரிக்கா இஸ்ரேலின் மீது செலுத்திய நிலையில் தன்னை காப்பாற்ற இஸ்ரேலிய படைத்துறை அமைச்சர் கடும்போக்குவாதியான இவர் மனித உரிமை கைதிகளை கைது செய்து சென்று கைகளை பின்புறமாக கட்டி நெட்டி நிலத்தில் பட அவர்களை அவமதித்து அவர்கள் முன்னால் இஸ்ரேலிய கொடியை காட்டி இஸ்ரேலிய தேசிய கீதத்தை இசைத்து நிராயுத பாணிகளின் முன்னால் வீரத்தை காட்டிய பாதுகாப்பு அமைச்சரனுடைய செயல் உலக நாடுகளை தலைகுனிய வைத்திருக்கின்றது. இதனால் இஸ்ரேலினுடைய ஆதரவு நாடுகள் எல்லாம் திடீரென இஸ்ரேலுக்கு எதிராக பெரும் போர்க்கோலம். இஸ்ரேல் அனைத்தும் இழந்த ஆபத்தான ஒரு கட்டத்தை அடைந்திருக்கின்றது கடந்த 24 மணி நேரங்களில். டியூப் தமிழ் வணக்கம். இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இத்தாமர் பென்-கிவிர் சர்வதேச மனித உரிமையாளர்களை கைது செய்து அவர்களுடைய பின்புற கைகளை கட்டி முழந்தாளில் இருக்க வைத்து நெற்றியினால் நிலத்தை முட்டுங்கள் என்று கூறி அட்டகாசமாக சிரித்து ஒரு கைது நடவடிக்கையில் பொறுப்புள்ள பாதுகாப்பு அமைச்சரே ஒரு மண்டபம் நிறைய அவர்களை இவ்வாறு அவமானப்படுத்தி தான் ஆனந்தமாக சிரித்தபடி நின்று இஸ்ரேலினுடைய தேசிய கொடியை ஆட்டி அதுபோல இஸ்ரேலினுடைய தேசிய கீதத்தை பின்னணி இசையாக விட்டு அவர் நடத்தி இருக்கின்ற நாடகமானது இஸ்ரேலினுடைய சட்டம், சர்வதேச சட்டம், ஓர் அமைச்சரின் கடமை போன்றவற்றை எல்லாம் கடுதாசியாக கிழித்து குப்பையில் வீசி இருக்கின்றது. ஓர் அமைச்சர் ஒரு காலமும் நேரடியாக இத்தகைய செயல்களில் பங்கேற்பது சர்வதேச மரபு அல்ல. கைதிகளை அவமானப்படுத்தும் காணொளியை அவர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் வெளியிட்டதன் மூலமாக இந்த குற்றத்தை தானே செய்தேன் என்பதையும் அவர் வெளி உலகிற்கு காட்டியிருக்கின்றார். இத்தகைய செயல் இஸ்ரேலுக்கு பெரும் அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. சர்வதேச அரங்கில் இஸ்ரேலை ஏற்கனவே போர்க்குற்றவாளி நாடு என்று அறிவித்திருக்கின்ற ICCக்கு அதை மேலும் உறுதி செய்வதற்கான இஸ்ரேலில் தயாரிக்கப்பட்ட இஸ்ரேலினுடைய தேசிய கொடி ஏற்றப்பட்ட இஸ்ரேலினுடைய தேசிய கீதம் இசைக்கப்பட்ட இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சரனுடைய காணொளி வெளியாகி இருப்பது ICC மேலும் இஸ்ரேல் மீது இறுக்கமான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு போதிய ஆதாரம் ஒன்றை வழங்கியதாக இருக்கின்றது. இது இஸ்ரேலிய பிரதமருக்கு பலத்த நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏற்கனவே இஸ்ரேலினுடைய நிலை படுமோசமாக இருக்கின்ற சூழலில் இஸ்ரேலினுடைய உள்நாட்டு அரசியல்வாதிகளிடையே ஏற்பட்டிருக்கின்ற கடுமையான முறுகல் நிலை இதுவாகும். இதுவரை காலமும் கடும்போக்கு அரசியல்வாதியாகிய இவரையும் இவருடைய கட்சியையும் எதிர்க்க முடியாத நிலையில் பெஞ்சமின் நெட்டன்யாகு இருந்தார். இவர்கள் ஆதரவை விலத்துவார்களாக இருந்தால் ஒரு சில பெரும்பான்மையுடன் இருக்கின்ற இஸ்ரேலிய பிரதமருடைய ஆட்சி கவிழ்ந்துவிடும். இதனால் இவர்கள் எது செய்தாலும் பொறுமையாக இருந்த இஸ்ரேலிய பிரதமர் இப்பொழுது பொறுமை குலைந்த நிலையில் இந்த செயல் இஸ்ரேலினுடைய விழுமியங்களுக்கும் அதன் பெருமைக்கும் அதன் சர்வதேச நிலைக்கும் களங்கம் ஏற்படுத்துவதாகும். இது குற்றச் செயல் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் இதற்கு முன்னதாக இத்தகைய சர்வதேச ஆர்ப்பாட்டக்காரர்கள் இவர்கள் இஸ்ரேலிய கடல் பரப்பில் நுழைவது தவறு என்று அவர் குறிப்பிட்டார். இதற்கு காரணம் சென்ற வாரமே துருக்கியில் இருந்து கப்பல்கள் காசாவிற்கு ஆதரவாக இஸ்ரேல் காசா மீது விதித்திருக்கின்ற கடல் முற்றுகைக்கு எதிராக சென்றவர்களையே பிடித்து சென்று இவ்வாறு இவர்கள் அவமானப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதனால் இந்த அணியில் சென்றவர்கள் ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்தவர்கள் என்பதனாலும் உலக நாடுகள் மிக கோபம் அடைந்திருக்கின்றன. பிரான்ஸ் நாடு கடுமையான கண்டனத்தை வெளியிட்டு இருக்கின்றது. உடனடியாக இஸ்ரேலினுடைய பிரான்சுக்கான தூதுவரை அழைத்திருக்கின்றார். பிரான்சினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் உடன் பேசுவதற்காக. இஸ்ரேலினுடைய ஆதரவு நாடாக இருப்பது இத்தாலி. ஆனால் இத்தாலியினுடைய பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனி அவரால் கூட அமைதியாக இருக்க முடியாமல் இஸ்ரேலினுடைய செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்க செயல் என்றும் வருத்தம் அளிக்கின்ற செயல் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இத்தாமர் பென்-கிவிர் சாதாரணமான ஒருவர் அல்ல, மிகவும் மோசமான மனித வெறுப்புகளை கக்கி வருகின்ற ஒருவர். அவர் ஏன் இப்படி செய்தார் என்பதற்கு பல காரணங்கள் உண்டு. முதலாவது, இப்போது நடைபெறுகின்ற
என்கின்ற போருக்கு அமெரிக்கா காரணம் அல்ல, இஸ்ரேல் தான் காரணம் என்ற கோணத்தில் எல்லா விதமான குற்றச்சாட்டுகளையும் இஸ்ரேல் மீது சரித்துவிட்ட காரணத்தினால் இஸ்ரேலிய மக்களினுடைய எதிர்ப்பை தாங்க வேண்டிய சூழ்நிலையில் இஸ்ரேலிய அரசு இருக்கின்றது. இதனால் தன்னுடைய கடும்போக்கு வாக்காளரை திருப்திப்படுத்துவதற்கு இவர் இந்த நாடகத்தை ஆடியிருக்கின்றார் என்றே கருதப்படுகின்றது. இன்றுள்ள அரசியல்வாதிகளில் பெருந்தொகையான அரசியல்வாதிகளுக்கு கடமையை சரிவர செய்ய தெரியவில்லை, இஸ்ரேலை சரியான தளத்தில் இவர் வழிநடத்தி செல்லவில்லை என்பது ஒரு விடயம். இரண்டாவது, கட்டுப்பாடு இல்லாமல் அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள். அதற்கு இவரும் ஓர் உதாரணமாக இருக்கின்றார். இவர் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் யாருடைய அனுமதியும் பெறாமல் தன்னுடைய தனிப்பட்ட தளத்தில் இஸ்ரேல் என்கின்ற நாட்டினுடைய ஒரு பொதுமைப்பட்ட விவகாரத்தை, இஸ்ரேலிய மக்களுக்கு உரிய விவகாரத்தை தான் இஸ்ரேலிய மக்களினால் தெரிவு செய்யப்பட்ட காரணத்தினால் இஸ்ரேலிய நாட்டு மக்கள் அனைவருக்கும் பொதுவான கருத்தையே தான் அந்த பதவியில் இருந்து தெரிவிக்க வேண்டுமே அல்லாமல் வாக்களித்த மக்களை விட்டு பொறுப்பற்ற கருத்துக்களை தெரிவிக்க கூடாது என்கின்ற கட்டுப்பாடு இல்லாத செயல்களை இவர் செய்திருக்கின்றார். எல்லாவற்றிலும் மேலாக கண்ணியம் என்பது முக்கியம். அரசியல் தலைவர்கள் இன்று கண்ணியம் இல்லாமல் நடப்பது மிகப்பெரிய சோகமாக ஏற்பட்டு வருகின்றது. போர்க்கால தலைமுறையில் கண்ணியத்தினுடைய வீழ்ச்சி இருக்கின்றது. அந்த வீழ்ச்சியினுடைய உச்சகட்டமாக இவர் தானே நேரடியாக நின்று கைது செய்யப்பட்ட நிராயுத பாணிகளின் முன்னால் தன்னுடைய வீரத்தை காட்டி இருப்பதானது கண்ணியம் இழந்த அரசியலாக இருக்கின்றது. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு மூன்றையும் இழந்துவிட்ட அரசியல் தலைவர்களில் இவரும் ஒருவராக வருகின்றார் என்கின்ற வேதனை உலக அரங்கில் ஏற்பட்டிருக்கின்றது. இவர்களுக்கு ஆதரவு செய்து உலகத்தை எதிர்த்து இஸ்ரேலுக்கு ஆதரவு வழங்கிய ஐரோப்பிய நாடுகள் இப்பொழுது என்ன செய்வதென்று தெரியாமல் திருடன் கையில் தேள் கொட்டிய நிலையில், அவலமான நிலையில் நிற்கின்றன. தனது தீவிரவாத ஆதரவாளரை கவர இஸ்ரேலின் இரும்புக்கர ஆதிக்கத்தை காட்ட கோழைத்தனங்களை வீரமாக காட்டியிருக்கின்றார் என்பது ஒரு குற்றச்சாட்டு. அடுத்தபடியாக தேசியவாதம் என்று கூறி தங்களுடைய அரசியல் இருத்தலை நிலைநிறுத்த போர்க்கள பிம்பத்தை காட்டுவது உளவியல் பலவீனமான ஒரு நிலை. இத்தகைய நிலை இன்று பலருக்கு உண்டு. அவர்களில் உச்சகட்டமான இடத்தில் இவர் இருக்கின்றார். இதனுடைய விளைவுகள் என்ன? இவர்கள் அனைவரும் நடத்தியிருக்கின்ற ஆட்சி காரணமாக இஸ்ரேலிய மக்களையும் அரசையும் போர்க்குற்ற நாடாக மாற்றி ஐசிசியினுடைய குற்றச்சாட்டிற்குள் கொண்டு சென்று சிக்க வைத்து இஸ்ரேலிய பிரதமரும் கண்ட இடத்தில் கைது செய்யப்பட வேண்டிய ஒருவர் என்ற நிலைக்கு தங்களுடைய ஆட்சியை கொண்டு சென்றிருக்கின்றார்கள் என்பது மிகப்பெரிய சோகமாக இருக்கின்றது. எல்லாவற்றையும் விட இஸ்ரேலுக்கு ஆதரவு வழங்கிய நாடுகளுக்கும் இது பலத்த மனச்சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. மேலும் இப்பொழுது மிக ஆபத்தான ஒரு தளத்தில் பாகிஸ்தானினுடைய அணுகுண்டு வலையாக்கத்தில் சவுதி அரேபியா வந்திருக்கின்ற நிலையில் பாகிஸ்தான் படைகள் 8000 பேர் மத்திய கிழக்கில் இறங்கி இருக்கின்ற நிலையில் இனிமேல் இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகள் பெரிய அளவில் வெற்றி பெற முடியாத சூழல் உருவாகி இருக்கின்ற வேளையில் இஸ்ரேலிய அரசுக்கு உள்ளே ஏற்பட்டிருக்கின்ற நிலநடுக்க வெடிப்புகள் போல இந்த அரசியல் ஆட்டங்கள் உள்ளன. இஸ்ரேலுக்கு எதிராக அணிதிரளும் உலகம் குளோபல் சுமுத் புளோட்டிலா என்ற பெயரில் துருக்கியில் இருந்து கப்பல்கள் காசாவை நோக்கி சென்றதும் காசாவை சுற்றி வளைத்திருக்கின்ற இஸ்ரேலிய போர்க்கப்பல்களுக்கு எதிராக இவர்கள் குரல் கொடுத்ததும் நியூயார்க் டைம்ஸினால் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. சென்ற வாரமே இவர்கள் புறப்பட்டு சென்றிருக்கின்றார்கள். நெட்டன்யாகு கூறுகின்ற பொழுது சர்வதேச பயங்கரவாதிகளாகிய ஹமாஸிற்கு ஆதரவளிக்க வரும் அனைவரையும் தடுக்கின்ற உரிமை இஸ்ரேலுக்கு இருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார். ஆனால் அவர்களை இஸ்ரேலிய அமைச்சர் கையாண்ட விதம் இஸ்ரேலின் மதிப்பிற்கு ஏற்றது அல்ல என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இந்த செயலானது இஸ்ரேலை இனி யார் முன்வந்து ஆதரிக்கப் போகின்றார்கள் என்பதும் பொதுவழியில் இஸ்ரேலினுடைய செயலை சரி என்று வாதிடுவோருக்கும் ஆன ஒரு சரியான சவுக்கடியாக இந்த செயல் இருக்கின்றது. மேலும் இஸ்ரேலிய பிரதமருக்கும் அமெரிக்க அதிபருக்கும் இடையில் நடைபெற்ற தொலைபேசி உரையாடலில் கடும் சீற்றமான நிலையில் இஸ்ரேலிய பிரதமரின் தலையில் தீ வைத்திருப்பதாக அமெரிக்காவில் வெளியாகி இருக்கும் செய்தி அடுத்து இடம்பெறுகின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.